வெல்கம் டு யாஷ்மாம் டிப்ஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளோட கடன் பிரச்சனை முழுதுமே நம்மளை விட்டு நீங்கள் சில 3 வழிகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றுங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம். கடன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு எதனால் வருது? ஏன்னா சில பேர் கடன் வாங்குறாங்க, சில பேர் சீக்கிரமாக அதை அடைச்சிடுறாங்க. ஆனால் எவ்வளோதோ ஓடி ஓடி கடன் அடைச்சாலும் நிறையா பேருக்கு கடன் அடையிறதே இல்லை. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னா, நம்ம முற்பிறவியில் நம்ம செஞ்ச வினை காரணமாக தான் இந்த பிறவியில் நமக்கான தொல்லையை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை விரைவிலவே தீர்றதுக்கு 3 பௌர்ணமி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மனமுருகி உங்கள் குலதெய்வத்திட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, முறைப்படி நீங்கள் வழிபட்டு உங்கள் கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக அதிலேருந்து நீங்கள் கடன் தொல்லையிலேருந்து முழுமையாக விலகுவீங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் ரொம்பவே சொல்கிறேன். சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது. 3 பௌர்ணமி அப்படிங்கிறப்போ தூரத்து ரொம்ப தூரத்தில் குலதெய்வம் கோயில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது, அடிக்கடி தூர தொலைவில் இருக்கிறனால போக முடியாது. நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுன்றவங்களும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா, வீட்டில் குலதெய்வத்தோட படம் வச்சுருந்தீங்கன்னா அது முன்னாடி 5 முக விளக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதில் நெய் தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் உங்களோட வழக்கப்படி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? குலதெய்வத்துக்குன்னு நீங்கள் ஒரு வழக்கத்தில் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க பார்த்தீங்களா? அவங்க அதுக்கேற்ற மாதிரி சாமிக்கு படையல் வைப்பாங்க. அதாவது படையல்லாம் என்ன சொல்கிறதுனா, சில பேர் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்வீட் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாமி குலதெய்வத்தோட படம் இருக்குது பார்த்தீங்களா? அது முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களோட குலதெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அவங்க முன்னாடி படைச்சி உங்களோட மனமுருகி நீங்கள் உங்களோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனதார வேண்டி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக விலக வைப்பார் உங்களை. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ நாளுக்கு பண்ணணும்னா, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே போய் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் 3 பௌர்ணமிக்கு நீங்கள் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் படம் குலதெய்வத்தோட உருவப்படம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் அது ஒரு 9 பௌர்ணமி குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி சாமிக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு இந்த மாதிரி நெய் தீபம்லாம் ஏற்றி நீங்கள் சாமிக்கிட்ட உங்களோட வேண்டுதலை நீங்கள் முன் வச்சு உங்கள் வழிபாடை நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட சுவாமியோட உருவப்படமே இல்லை, உங்கள் குலதெய்வத்தோட உருவப்படமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களோட குலதெய்வம் இருக்கிற திசை, இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு பக்கம் உங்கள் குலதெய்வம் இருக்காங்கன்னா கிழக்கு நோக்கி, இந்த மாதிரி மேற்கு பக்கம் இருக்காங்கன்னா மேற்கு நோக்கி நீங்கள் திசையை பார்த்து நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலாம். அதாவது 5 முக விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ இல்லது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்களே செஞ்சு குலதெய்வத்துக்கு படைச்சி நீங்கள் உங்களோட வேண்டுதலை மனதார வச்சு உங்களோட கடன் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் 9 வாரம் பௌர்ணமி அப்போ நீங்கள் செய்யுங்க. அதாவது 9 பௌர்ணமி அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்புறம் ரொம்பவே எளிமையாக சில பரிகாரம் மூலமாகவும் நம்மளை கடன் பிரச்சனையிலேருந்து விலக்கிக்கிற முடியும். அது என்ன பரிகாரம் சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜைலாம் செஞ்சுட்டு அவங்களோட வீட்டில் சாமிக்கு பூஜைனா என்னென்னா, வழக்கம் போல் நீங்கள் ரெகுலராக வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை சில கிழமைகள்லாம் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போயிட்டு மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு, நீங்கள் காலைல பூஜை பண்ணும்போதே மகாலட்சுமியை வேண்டிட்டு நீங்கள் கடைக்கு போனதுக்கப்புறம் கல்லுப்பு வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். இதை ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மகாலட்சுமி வரவு உங்கள் வீட்டுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது பண வரவும் உங்கள் வீட்டுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களோட கடன்லேருந்து நீங்கள் சுலபமாகவே விடுபடலாம்.
செகண்ட் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 5 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு, ரூ. 5 காயின், ரூ. 5 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு லக்ஷ்மி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் ஒரு பேப்பரில் மடித்து, அதுக்கப்புறமா வந்து அடுத்த வர பௌர்ணமி தினத்துலேயும் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பௌர்ணமி நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த பணத்தையும், அதாவது அந்த ரூ. 5 வெத்தலை, 5 கொட்டைப்பாக்கு, சாதாரண பாக்கில் கொட்டைப்பாக்கு, ரூ. 5 காயின் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டே வருவீங்கள்ல, இதை வந்து ஒரு வளர்பிறை வரக்கூடிய திதி, பௌர்ணமி வந்து வளர்பிறை வரும் பார்த்தீங்களா, அந்த திதியில் வந்து நீங்கள் அன்னதானம் நீங்களே உங்கள் கையால் செய்யலாம். ரூ. 5 தானங்க எடுத்து வைக்கிறோம், இதில் எப்படி அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரூ. 5க்கு நீங்கள் பிஸ்கட் கூட வாங்கி சும்மா உங்கள் ரோட்டில் இப்படி நடந்து போகிற யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் ரூ. 5க்கு பிஸ்கட் இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் கொடுக்கலாம். அது கூட அன்னதானம் தான். அந்த மாதிரி நீங்கள் அதை 9 வாரம் பௌர்ணமியில் வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனை வந்து நல்ல முடிவுக்கு வரும். ஸோ உங்களுக்கு மகாலட்சுமியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வரலாம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பௌர்ணமி வரும் பார்த்தீங்களா, அந்த நாளில் வந்து செய்யலாம். ப்ளஸ் வந்து ஒரு 9 பௌர்ணமி வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி கடன் இல்லாத வாழ்வை வந்து நிச்சயமாக பெறுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வந்து கடன் பிரச்சனை இல்லாமல் பண வரவு வரக்கூடிய விஷயங்கள் தான் அது. ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.